10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.12 மூன்றாவது கணக்கு. ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவை சீரான வேகத்தில் கடக்கிறது. அதன் வேகம் 15 km/மணி அதிகரிக்கப்பட்டால் பயண நேரம் 30 நிமிடங்கள் குறைகிறது எனில் பேருந்தின் வேகத்தை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இங்கே தூரம் கொடுத்துருக்கு. தூரம் ஈக்குவல் டு 90 கிலோமீட்டர். இதில் 2 வகையான வேகத்தில் 2 பேருந்துகள் செல்லுது. அப்போ முதல் பேருந்தின் வேகம் கொடுக்கலை, அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க போகிறோம். இரண்டாவது பேருந்தின் வேகமும் கொடுக்கலை, ஆனால் முதல் பேருந்தின் வேகத்தை விட 15 கிலோமீட்டர் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எக்ஸ் அப்படின்னா இது எக்ஸ் ப்ளஸ் 15. அதே நேரத்தில் 2 பேருந்துகளின் நேரம் கொடுக்கலை, எவ்வளோ நேரத்தில் அது ரீச் ஆகுது அப்படிங்கிற தகவல் இல்லை. ஆனால் இங்கே 2 பேருந்துகள் செல்லக்கூடிய நேரங்களின் வித்தியாசம் கொடுத்துருக்கு. நேரங்களின் வித்தியாசம் 30 நிமிடங்கள் குறைவு அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம 2 பேருந்துக்கும் நேரம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு மார்க் இருக்குது. முதல் பேருந்தின் நேரம் T1 அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் நேரம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம். அப்போ T1 ஈக்குவல் டு தூரத்துக்கு பதிலாக 90, வேகத்துக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து இரண்டாவது பேருந்தின் நேரம் T2 அப்படின்னு எடுத்துக்கலாம். தூரம் பை வேகம், தூரம் அதே தான் 90, வேகம் இப்போ அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 15. இப்போ கணக்கின்படி 2 நேரங்களின் வித்தியாசம் 30 நிமிடம் குறைவு, அதை எழுத போகிறோம். கணக்கின்படி T1 மைனஸ் T2 இந்த 2 நேரங்களையும் கழித்து பார்த்தா நமக்கு 30 நிமிடங்கள் வரும். இங்கே கணக்கில் பார்த்தீங்கன்னா வேகம் எப்படி கொடுத்துருக்குன்னா km/மணி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ மணிக்கு தான் இங்கே கணக்கு இருக்குது, நிமிடத்துக்கு கிடையாது. அப்போ நிமிடத்தை நம்ம மணி ஆக்கணும். அப்போ 30 நிமிடங்கள் அப்படின்னா அரை மணி நேரம். அப்போ 30 நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படின்னா 1/2 அப்படின்னு மாற்றுறோம். T1க்கு பதிலாக 90/x எழுதுகிறோம். மைனஸ் T2க்கு பதிலாக 90/x ப்ளஸ் 15 எழுதுகிறோம். ஈக்குவல் டு 30 நிமிடத்தை அரை மணி நேரம்னு மாற்றுறோம். இதை நம்ம குறுக்கு பெருக்கல் செய்ய போகிறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 15 இங்கே பெருக்கிறோம். 90x ப்ளஸ் 15, எக்ஸை இங்கே பெருக்கிறோம். மைனஸ் 90x பை கீழே உள்ளதை கீழே பெருக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 1/2. இப்போ 90 உள்ளே பெருக்கிறோம். 90 இன்ட்டு எக்ஸு 90x, 90 இன்ட்டு 15 1350 மைனஸ் 90x பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 15 15x ஈக்குவல் டு 1/2. இப்போ நம்ம ப்ளஸ் 90xக்கும் மைனஸ் 90xக்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 0 ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இங்கே ஒரு பின்னம் இங்கே ஒரு பின்னம் கிடச்சிருக்கு. திரும்பவும் இந்த பின்னத்தை குறுக்கு பெருக்கல் செய்ய போகிறோம். நடுவில் ஈக்குவல் இருக்கும்போது கீழே பெருக்க தேவையில்லை. அப்போ 2 இன்ட்டு 1350 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x இன்ட்டு 1 அதே தான் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x இதை பெருக்கிட்டா 2700. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸில் வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸில் இருக்கக்கூடாது, அதனால் 2700 அந்த சைடு கொண்டு போகிறோம். இப்போ நமக்கு ஒரு இருபடி சார்பாடு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இருபடி சார்பாடுக்கு கிராஸ் மெத்தடில் எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கலாம், அல்லது சூத்திர முறையை பயன்படுத்தியும் எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் மெத்தடில் எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். பெருக்குனா மைனஸ் 2700, கூட்டினாலோ கழிச்சாலோ ப்ளஸ் 15 வரணும். அந்த மாதிரி 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம இதை எல் டிவிஷன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 9 3 27, 0 3ஆல் வகுத்தா 0, 0 3ஆல் வகுத்தா 0. மீண்டும் 3ஆல் பண்ணி பார்க்குறோம். 3 9, 0 3ஆல் வகுத்தா 0, 0 3ஆல் வகுத்தா 0. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கூட்டினாலோ கழிச்சாலோ 15 வரணும். அப்போ கீழே உள்ள நம்பரு 300 ஒரு நம்பரு, இந்த சைடில் உள்ளது ஒரு நம்பரு. அப்போ 3 9, 9ஐயும் 300ஐயும் எடுத்து கூட்டினாலும் விடை வராது, 15 கழிச்சாலும் வராது. அப்போ மீண்டும் நம்ம 5ஆல் வகுக்க போகிறோம்.
6 30, 0 5ஆல் வகுத்தா 0. இப்போ பாருங்கள், இந்த சைடில் உள்ளது இந்த 3 நம்பரையும் பெருக்குனா ஒரு நம்பர் கிடைக்கும். 3 9 95 45. இந்த நம்பர் 60. இப்போ 60ஐயும் 45ஐயும் பெருக்குனா 2700 கண்டிப்பாக வரும். இப்போ 45ஐயும் 60ஐயும் கூட்டி பாருங்கள். கூட்டினா 15 வராது. கழிச்சு பாருங்கள், கழிச்சா 15 வருது. அப்போ இது ரெண்டும் மிகச் சரியான எண்ணாக இருக்கும். அப்போ எனக்கு மைனஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் மைனஸ் போட போகிறேன். 45 60. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கழிச்சா தான் 15 வரும். அப்போ கழிக்கும்போது ப்ளஸ் 15 வரணும் அப்படின்னா பெரிய எண்கிட்ட ப்ளஸ்ஸும் சிறிய எண்கிட்ட மைனஸும் போடணும். இப்போ இதை ரெண்டையும் பெருக்கி பாருங்கள், மைனஸ் 2700 வரும். இதை கழிச்சா 15 வரும். அப்போ இதனுடைய காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 45 எக்ஸ் ப்ளஸ் 60. அப்போ எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0 அல்லது எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 45 அங்கிட்டு போனால் ப்ளஸ் 45. எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 60 அந்த சைடு போனால் மைனஸ் 60. இதில் எக்ஸின் மதிப்பு 2 இருக்குது. அப்போ வேகம் எப்போதுமே மிக எண்ணாக தான் இருக்கும். அப்போ அதனால் இதை எடுத்துக்கிறோம். பேருந்தின் வேகம் 45 கிலோமீட்டர் பெர் மணி. இதே நம்ம சூத்திர முறையிலையும் செய்யலாம். அப்போ ஏ 1, பி 15, சி மைனஸ் 2700. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் இருக்கும். அந்த ஃபார்முலாவில் இந்த ஏபிசியை பிரதிட்டுருக்கோம். 15 ஸ்கொயர் பண்ணால் 225, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 2700 10800. இப்போ இது ரெண்டையும் கூட்டிகிட்டு 11025. இப்போ 10,000க்கு மேலே வருது. அப்போ நீங்களே வர்க்க வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள். 5 100, 100 இன்ட்டு 100 10,000. அப்போ 100க்கு அடுத்த எண் 5 வர்றது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே 25 இருக்கிறதுனால 5 25 வர்றது மாதிரி. அப்போ 105 இன்ட்டு 105 11025 கரெக்டாக வரும் பார்த்துங்க. இப்போ இதில் 2 105க்கு ஒரு 105 வெளியில் எடுக்கிறோம். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. இங்கே மைனஸ் எடுத்துட்டோம்னா விடை மைனஸில் வரும். அதனால் ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ குறிகள் வெவ்வேறு இருக்குது. அப்போ கழிக்கிறோம். 105ஓட 15 கழிச்சா நமக்கு 90 கிடைக்கிது. அப்போ 90 2ஆல் வகுத்துட்டா 45. அப்போ பேருந்தின் வேகம் எக்ஸ் ஈக்குவல் டு 45 கிலோமீட்டர் பெர் மணி.